எஸ்ஐடி சிகரத்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2019 நடைபெற்ற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் கொஸ்டின் அனலைசிஸோட பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை தரேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணணும், இது ஒரு முக்கியமானது, கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வெளியிடப்படுற எல்லா கொஸ்டினையும் பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்ற பேட்டர்னை ஈஸியாக அனலைசிஸ் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அப்படி கெஸ் பண்ணிட்டோன்னா அவங்க அடுத்தடுத்து என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சுட்டு நமக்கு தேவையான ஸ்கோரை ஈஸியாக வாங்கிடலாம். கண்டிப்பாக கொஸ்டின் அனலைசிஸ்ன்றது நம்ம படிக்கிறதுல ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும்போது கோளக வடிவம் பெற காரணம் என்ன? சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தட்டில் இருக்கும்போது கோளக வடிவம் பெற காரணம் என்ன? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீர்த்துளி அல்லது பாதரச துளி கண்ணாடி தகட்டில் இருக்கும்பொழுது கோளக வடிவம் பெற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசிச்சுக்கணும். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிறணும். ஆப்ஷன் 4 ஆப்ஷனை வாசிக்காமல் எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பாகுநிலையினால், நுண்புலை ஏற்றத்தினால், பரப்பு இழுவிசையினால், தொடு விசையினால். இதுக்கான ஆன்சர் என்னென்னா பரப்பு இழுவிசையினால். அது நீர்த்துளியோ அல்லது பாதரச துளியையோ நீங்கள் கண்ணாடி தட்டில் வைக்கும் பொழுது ஏன் கோள வடிவம் பெறுதுன்னா அதனுடைய பரப்பு இழுவிசையின் காரணமாக. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைக்கான டெஃபனிஷன்: நீரின் ஓரலகு பரப்பில் உணரப்படும் விசை. நீரின் ஓரலகு பரப்பில் உணரப்படும் விசைக்கு பேர் தான் பரப்பு இழுவிசை. இதற்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், பூச்சி தண்ணி மேலே ஈஸியாக நடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா பரப்பு இழுவிசை தான். எக்ஸாம்பிள் பூச்சி நீரில் நடத்தல், அல்லது மலைத்துளியானது கோளக வடிவம் பெறுதல். மலைத்துளியோ இல்லது ஒரு பைப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ட்ராப், அதுவோ கண்டிப்பாக கோள வடிவமாக தான் இருக்கும். ஏன் அது கோள வடிவம் பெறுதுன்னா பரப்பு இழுவிசையின் காரணமாகத்தான். அதுபோக இந்த கொஸ்டினில் நுண்புலை ஏற்றத்தினால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் விளக்கு போடுவோம்ல, அந்த விளக்கு போடுறதுக்கு அந்த எண்ணெயானது அந்த திரிவலியை நுண்புலை ஏற்றத்தின் காரணமாக தான் விளக்கு எரியுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கலாம், விளக்கு எரிவதற்கான காரணம் என்ன கேட்டால் நுண்புலை ஏற்றத்தினால்தான் அந்த எண்ணெயானது திரிவலியை விளக்கு எரிகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். 5 திறன் மாசு உள்ள ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் சேர்க்கப்பட்டால் அதன் தன்மை என்னவாக இருக்கும்? 5 திறன் மாசு ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் சேர்க்கப்பட்டால் அதன் தன்மை என்னவாக மாறும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 5 திறன் மாசு அது பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை, குறைக்கடத்தினா தெரியும் செமிகண்டக்டர், அதில் சேர்க்கும் பொழுது அந்த தன்மை என்னவாக மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. அது குறைக்கடத்தி அப்படின்னாலே பி டைப் பென் டைப்னு சொல்லி 2 குறைக்கடத்தி இருக்கும். நீங்கள் 5 திறன் மாஸ் அதாவது பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி சேர்த்திங்கன்னா நமக்கு என் டைப் குறைக்கடத்தி கிடைக்கும். அது பென்டாவேலண்ட் வருதா பெண்டு வருதா, ஸோ நீங்கள் என் டைப் குறைக்கடத்தி கிடைக்கும். இதுவே ட்ரைவேலண்ட் அதாவது 3 திறன் மாசு அதை கொண்டு போய் ஒரு குறைக்கடத்தில் சேர்த்திங்கன்னா பி டைப் குறைக்கடத்தி நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை சேர்த்தா என் டைப்பும், ட்ரைவேலண்ட் அது 3 திறன் மாசு சேர்த்தா பி டைப் குறைக்கடத்தியும் நமக்கு கிடைக்கும். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டது தான், அங்கே கேட்டிருந்தது தான் அப்படியே தூக்கி ஒரு புது கொஸ்டினாக வச்சுருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். குறைக்கடத்திகள் நமக்கு தெரியும், குறைக்கடத்திகள் 2 டைப் தான் இருக்குது. ஒன்று என் டைப் குறைக்கடத்தி, இன்னொன்று பி டைப் குறைக்கடத்தி. என் டைப் குறைக்கடத்தினா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியை சேர்க்கணும், அது என் டைப். பென்டா ஃபார் என் டைப் குறைக்கடத்தினா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி சேர்க்கணும். இதே பி டைப் குறைக்கடத்தினா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை சேர்க்கணும். இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 திறன் மாசு சேர்க்கும் பொழுது என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த தடவை கேட்கும் பொழுது 3 திறன் மாசு சேர்க்கும் பொழுது என்னவாகும்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். யூகேரியாட்டில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி என்பது. யூகேரியாட்டில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி என்பது. ஆப்ஷன்: என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா, அமீபா புரோட்டியஸ், யூக்ளினா இனம், பாரமீசியம் காட்டேட்டம். இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். யூகேரியாட்டில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி. நமக்கு தெரியும், செல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் 2 இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்றது ஆரம்ப நிலை உட்கரு கொண்டதாகவும், யூகேரியாட்டிக் அப்படின்றது நல்ல வளர்ச்சியடைந்த உட்கரு கொண்டதாகவும் இருக்கும். இல்லை யூகேரியாட்டிக் அது மிகப்பெரிய ஒரு செல் உயிரி எதுனா அமீபா புரோட்டியஸ். இதே மாதிரி செல்லையே எது பெரிய செல், மனித உடம்புல இதெல்லாம் பெரிய செல், அதெல்லாம் பார்க்கலாம். செல் உலகின் மிகப்பெரிய செல், அதாவது நம்ம பார்க்கக்கூடியதில் மிகப்பெரிய செல் எதுனா நெருப்புக்கோழி முட்டை செல். நெருப்புக்கோழி முட்டை பார்த்துருப்போம், அதுதான் மிகப்பெரிய செல். இது மிகச்சிறிய செல் எதுன்னு கேட்பாங்க. பிபிஎல்ஓ, மிகச்சிறிய செல் பிபிஎல்ஓ. இதே மாதிரி மிகப்பெரிய விலங்கு செல், அது என்ன பார்த்தோம்னா காமனாக செல்கள்லேயே மிகப்பெருசுனா நெருப்புக்கோழி முட்டை, மிகச்சிறிய செல் எதுனா பிபிஎல்ஓ. இது வந்து விலங்குகளை மட்டும் எடுத்துக்கிற போது மிகப்பெரிய விலங்கு செல் எதுனா நம்ம மனிதனுடைய நரம்பு செல் தான் மிகப்பெரிய விலங்கு செல். அடுத்து மனித செல்லை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய மனித செல் எதுனா பெண் அண்டம். அண்டம் தான் மிகப்பெரிய மனித செல். அதே மாதிரி மிகச்சிறிய மனித செல் எதுனா ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் தான் மிகச்சிறிய மனித செல். இதெல்லாம் பார்த்துங்க. மிகப்பெரிய செல்னால் நெருப்புக்கோழி முட்டை, மிகச்சிறிய செல்னால் பிபிஎல்ஓ. இது காமனாக கேட்டால். இதே மனித செல்னு கேட்டாங்கன்னா மிகப்பெரிய மனித செல் பெண் அண்டம், மிகச்சிறிய மனித செல் ஆர்பிசி. செல் ஓரியன்டாக டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ செல்லை நல்லா படித்து வச்சுக்கிறணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர்? சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன? பாருங்கள், எஸ்சிஓன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும், சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்: 8 நாடுகள், 7 நாடுகள், 6 நாடுகள், 5 நாடுகள். இதற்கான ஆன்சர் 8 நாடுகள். இந்த உலக அளவில் உள்ள அமைப்புகளை பற்றி நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின் வரும். அது இந்த எஸ்சிஓ, G20, G7, G8, UNO, இந்த யூனிசெஃப், இந்த மாதிரி நிறைய அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் பார்க்கலாம். எஸ்சிஓட அப்ரிவேஷன் என்னென்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 2001 ஜூன் 15. இதை கேட்கலாம். எஸ்சிஓ உருவாக்கப்பட்டது 2001. இதனுடைய உறுப்பினர்கள் மொத்தம் 8 பேர். அடுத்து இன்னொரு கொஸ்டின் ஃபேமஸாக அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ஒரு 4 அமைப்பை கொடுத்துட்டு இந்த அமைப்புகளில் வந்து இந்தியா இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எஸ்சிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்தியா இருக்குது. இந்த சைடு இருக்க லிஸ்ட்டை பாருங்கள், இந்தியா கண்டிப்பாக இருக்குது. இதில் உள்ள 8 நாடுகள் என்னென்னா சைனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா,
பாகிஸ்தான். கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த இஸ்தான்ட்டே நிறைய முடியும். அதாவது கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி 5 நாடுகள் ஒரே மாதிரி வருது. அதுக்கப்புறம் சைனா, ரஷ்யா, இந்தியா, அவ்வளோ மொத்தம் 8 நாடுகள். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2001. இதனுடைய மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 2019 இதோட மாநாடு நடைபெற்றது கிர்கிஸ்தான். 2020 நடைபெற போகிறது ரஷ்யா. இதை பார்த்துக்கோங்க. 2019 கிர்கிஸ்தான், 2020 ரஷ்யா. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழே குறிப்பிட்டுள்ள நாடுகளில் எவை G20 உறுப்பு நாடுகள்? கீழே குறிப்பிட்டுள்ள நாடுகளில் எவை G20 உறுப்பு நாடுகள்? முன்னாடி பார்த்த மாதிரி SCOன்னு ஒரு அமைப்பு இருக்க மாதிரி G20, G7, G8லாம் அமைப்பு இருக்கும். G20 பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான். இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா, டென்மார்க். இந்தியா, ரஷ்யா, கனடா, ஸ்பெயின். இந்தியா, ரஷ்யா, கனடா, நார்வே. இதற்கான ஆப்ஷன் ஆன்சர் ஏ, இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான். மொத்தம் G20 உறுப்பு நாடுகளில் மொத்தம் 20 நாடுகள் இருக்கும். அதில் ஒரு 4 நாடுகள் மட்டும் கொடுத்துட்டு இருக்குமா இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான், இந்த மாதிரி மொத்தம் 20 நாடுகள் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். G20 நாடுகள். G20 நாடுகள் இந்த அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1999. 1999 தான் இந்த G20 நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. அது SCOலையும் G20 2லையும் இந்தியா ஒரு உறுப்பினராக உள்ளது. அதுக்கடுத்து என்னுடைய மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 2019 மாநாடு ஜப்பானில் நடந்துச்சு. ஜப்பான், ஒசாக்கா. 2020 நடக்க போகிறது சவுதி அரேபியா. 2022 இந்தியா. இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதை கேட்கலாம். G20 மாநாடு இந்தியாவில் எந்த வருஷம் நடக்க போகுதுன்னு கேட்கலாம். 2022 வந்து இந்தியாவில் நடக்க போகுது. 2019 ஜப்பான், 20 சவுதி அரேபியா, 22 இந்தியா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 32வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் நகரம். 32வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் நகரம். ஆப்ஷன் மாட்ரிட், பெய்ஜிங், பியூனஸ் ஏரிஸ், டோக்கியோ. இதுக்கான ஆன்சர் டோக்கியோ. இந்த கேம்ஸில் ஒலிம்பிக் போட்டின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒலிம்பிக் போட்டி, காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ், இது சம்மந்தமாக அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒலிம்பிக் முதல் ஒலிம்பிக் எந்த வருஷம் நடைபெற்றதுன்னா 1896 ஏப்ரல் 6. 1896 ஏப்ரல் 6. எங்கே நடந்துச்சுன்னா கிரேக்கம். இதில் 2 ஒலிம்பிக் இருக்கும். கோடைக்கால ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக். அதாவது சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க. சம்மர் ஒலிம்பிக் ஃபஸ்ட்டு சம்மர் ஒலிம்பிக் நடைபெற்றது தான் 1896 ஏப்ரல் 6. இந்த இதை கேட்கலாம். குளிர்கால ஒலிம்பிக் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1924 குளிர்கால ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சம்மர் ஒலிம்பிக் எங்கெங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒலிம்பிக்ன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 4 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும். 2016 எங்கே நடந்துச்சுன்னா பிரேசில் ரியோ டி ஜென்ரோவில் நடந்துச்சு. அடுத்து 2020 எங்கே நடக்க போகுதுன்னா டோக்கியோவில் நடக்க போகுது. 2020 டோக்கியோவில் நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடிப்படையில் டாக்டர் எம் சுவாமிநாதன் ஒரு டேஸ் ஆவார். அடிப்படையில் டாக்டர் எம் சுவாமிநாதன் ஒரு டேஸ் ஆவார். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எம்எஸ் சுவாமிநாதன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நார்மலாக பசுமை புரட்சியை பற்றி அதிகமாக படிச்சிருப்போம். சிம்பிளாக என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஒரு யார்? ஆப்ஷன் விண்வெளி விஞ்ஞானி, சுற்றுப்புற சூழல் பொருளியல் அறிஞர், வேளாண்மை விஞ்ஞானி, பொருளாதார மேதை. இதுக்கு ஆன்சர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேளாண்மை விஞ்ஞானி. இந்த பசுமை புரட்சி சம்மந்தமாக அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது சம்மந்தமாக நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் அதிகமாக பேசியிருக்கோம். அதை பாருங்கள். இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் இவர் யாருன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை.
இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்பாங்க. எம்எஸ் சுவாமிநாதன். இதே மாதிரி உலக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்பாங்க. நார்மன் போர்லாக். அப்புறம் இவரை பற்றின ஒரு முக்கியமான விஷயம், விவசாயிகளுக்காக இவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க, ஃபார்மர்ஸ் கமிஷன். எந்த வருடம்னா 2004 ஃபார்மர்ஸ்க்காக கமிஷன் போட்டிருப்பாங்க. இதனுடைய சேர்மன் யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஃபார்மர்ஸ் கமிஷன் போடப்பட்டது 2004. இதனுடைய சேர்மன் எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த எல்பிஜி தான். இதிலேருந்து எப்பயுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த எல்பிஜி எந்த வருஷம் கொண்டுவரப்பட்டுச்சுன்னா 1991 கொண்டுவரப்பட்டிருக்கும். 1991 யார் பிரதமராக இருப்பாங்கன்னா ஆப்ஷன் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, பிவி நரசிம்மராவ், மொராஜி தேசாய். இதற்கான ஆன்சர் பிவி நரசிம்மராவ். பிவி நரசிம்மராவ் அவர்கள் தான் எல்பிஜி கொண்டு வரும்போது பிரதமராக இருப்பாங்க. ஸோ இந்த எல்பிஜியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொருளாதார கொள்கைகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பொருளாதார கொள்கைகள் இருக்குது. அதோட வருஷங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதை கேட்கலாம். பொருளாதார கொள்கைகள் எப்போ கொண்டு வரப்படலை அப்படின்னு சொல்லி ஆடு மேன் அவுட்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பொருளாதார கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. அடுத்து 1948, அடுத்து 56, 77, 80, 91. இந்த 91 கொண்டு வரப்பட்டது தான் புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவாங்க, நியூ எக்கனாமிக் பாலிசி. இது முன்னாடி 1948, 56, 77, 80, 91. 56 ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கை. இது 2019 குரூப் 1 கொஸ்டினில் இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க. அது எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படும் பொருளாதார கொள்கை எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படுது எதுன்னு கேட்டிருந்தாங்க. 1956 வருடம் கொண்டுவரப்பட்ட பொருளாதார கொள்கை தான். இதே மாதிரி சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் த சொசைட்டி எந்த பொருளாதார கொள்கைனா 1956 தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்து புதிய பொருளாதார கொள்கையை பற்றி பார்க்கலாம். புதிய பொருளாதார கொள்கை கொண்டுவரப்பட்டது 1991 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது யார் பிரதமராக இருப்பார்னா பிவி நரசிம்மராவ். இதில் முக்கியமான கான்செப்ட் எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இதுதான் இதோட முக்கியமான கான்செப்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அமுக்த மால்யதாவை எழுதியவர் யார்? அமுக்த மால்யதாவை எழுதியவர் யார்? ஆப்ஷன் அச்சுதராயர், முதலாம் வேங்கடர், கிருஷ்ணதேவராயர், ராமராயர். ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசிலிருந்து அடிக்கடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. விஜயநகர பேரரசு, மராத்தியர், பேஸ்வாக்கள், இவங்களாம் தான் அடிக்கடி கொஸ்டின் வரும். ஸோ அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். அமுக்த மால்யதா நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இவரை பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் இவருடைய வம்சம் என்னென்னா துளுவ வம்சம். நமக்கு தெரியும் விஜயநகர பேரரசில் மொத்தம் 4 வம்சம் இருக்கும். சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் சொல்லி ஒரு 4 வம்சம் இருக்கும். அதில் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இவருடைய ஆட்சி காலம் 1509 1529 வரைக்கும் மொத்தம் 20 ஆண்டுகள் இருக்கும். இது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணதேவராயன் ஆட்சி காலம் எப்போன்னு சொல்லி 1509 to 1529 வரைக்கும். இவர் ஒரு 3 முக்கியமான நூல்கள் எழுதியிருப்பார். அது என்னென்னா, ஒன்று அமுக்த மால்யதா. இது என்ன மொழின்னு சொல்லி அவரோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமுக்த மால்யதா என்ன மொழினா தெலுங்கு. இவர் ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம், இது ரெண்டுமே சமஸ்கிருதம்.
ஜாம்பாவதி கல்யாணம், உஷாபரிணயம், இந்த 2 நூல்களுமே சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர், கோபாலகிருஷ்ண கோகலே, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, அரவிந்த கோஷ். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வந்தே மாதரம் இந்த வாசகத்தை வழங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 2 கான்செப்ட் தான். ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று ஜனகணமன. இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வந்தே மாதரத்தை எழுதியவர் யாருன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ அந்த வந்தே மாதரம் யார் எழுதினது, எந்த புக்கில் இருக்குது, எங்கே முதல்ல பாடப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். வந்தே மாதரம் இதனை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது அடிக்கடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. வந்தே மாதரத்தை எழுதியவர் யாருன்னு சொல்லி. வந்தே மாதரத்தை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஆனந்த மடம். ஆனந்த மடம்ன்ற நூலில் தான் இந்த வந்தே மாதரம்ன்ற பாடல் இருக்கும். இது முதல்ல எங்கே பாடப்பட்டுச்சுன்னா 1896 கல்கத்தா மாநாட்டில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது 1896 கல்கத்தா மாநாடு. இது எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம். இதை கேட்பாங்க. நேஷனல் சாங்கு தானே, நேஷனல் சாங்குன்னு வந்துச்சுன்னா சான்ஸ்கிரிட். ஸோ சாங் எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சுன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டுச்சு. இதே மாதிரி ஜனகணமனன்றது நேஷனல் ஆந்தம். ஆந்தம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கும்னா பெங்காலி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். அதாவது ஆந்தம் ஏன்னு வருதில்ல, அங்கே பெங்காலி பீன்னு வரும். ஸோ இந்த சாங் எழுதப்பட்டது சான்ஸ்கிரிட்டில். இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னா அரவிந்த கோஷ். வந்தே மாதரத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவர் அரவிந்த கோஷ். இதே மாதிரி இவர் வந்தே மாதரம் இன்னும் பத்திரிகை நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அரவிந்த கோஷ் தான். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். வந்தே மாதரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்களா அல்லது பத்திரிகை நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிறணும். வந்தே மாதரம் இன்னும் பத்திரிகை நடத்தியவர் யாருன்னா அரவிந்த கோஷ். அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வரும் எந்த கூற்று என்ஏ பால்கிவாலாவோடு தொடர்புடையது? பின்வரும் எந்த கூற்று என்ஏ பால்கிவாலாவோடு தொடர்புடையது? ஆப்ஷன் முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை, முகவுரை நமது இறைமை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம், முகவுரை இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கிய பகுதி, முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல். பால்கிவாலா சொன்னது என்னென்னா முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பார். அந்த முகவுரை சம்மந்தமாக என்னென்ன கூற்றுகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். முகவுரை பற்றிய கூற்றுகள். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் யாருன்னா பால்கிவாலா. அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கிவாலா. ஜனநாயக குடியரசின் ஜாதகம் சொன்னவர் கேஎம் முன்சி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜாதகத்தை முன்னாடி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகத்தை முன்னாடி வைக்கணும். ஜனநாயக குடியரசின் ஜாதகம் சொன்னவர் கேஎம் முன்சி. ஜாதகத்தை முன்னாடி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். திறவுகோல் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். ஏன்னா பர்கர் இந்த சாப்பிட்ற பொருள் பர்கர் இருக்குல்ல, பர்கரை திறக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திறவுகோல் சொன்னவர் யாருன்னா பர்கர். அரசியலமைப்பின் ஊன்றுகோல்னு சொன்னது யாருன்னா தாகூர்தாஸ் பர்கவா. அரசியலமைப்பின் ஊன்றுகோல்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பர்கவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஊன்றுகோல்ன்றது நமக்கு தெரியும், ஒரு கம்பு, அதை வச்சு தாக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்றுகோலை வச்சு தாக்கணும். ஊன்றுகோல்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. அடையாள அட்டைன்னு சொன்னவர் பார்க்கிவாலா. ஜாதகம் சொன்னவர் ஜாதகத்தை முன்னாடி வைக்கணும் முன்சி. திறவுகோல்னு சொன்னவர் பர்கரை திறக்கணும். ஊன்றுகோல்னு சொன்னவர் ஊன்றுகோலை வச்சு தாக்கணும், தாகூர்தாஸ் பர்கவா. அடுத்த கொஸ்டின் போகலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள பைலாட்டிலா சுரங்கம் இவ்வளத்திற்கு பெயர் பெற்றது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ள பைலாட்டிலா சுரங்கம் இவ்வளத்திற்கு பெயர் போனது? ஆப்ஷன் நிலக்கரி, இரும்புத்தாது, மைக்கா, மாங்கனீசு. நிலக்கரி, இரும்புத்தாது, மைக்கா, மாங்கனீசு. நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். பைலாட்டிலா சுரங்கம் எதுக்காகனா இரும்புத்தாதுக்காக. அடுத்த கொஸ்டின் போகலாம்.
அதிகளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது? அதிகளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது? ஆப்ஷன் லக்னோ, நாக்பூர், கங்கா நகரம், அகமதாபாத். அதிகளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது? இதன் ஆப்ஷனை பாருங்கள். லக்னோ, நாக்பூர், கங்கா நகரம், அகமதாபாத். இதற்கான ஆன்சர் கங்கா நகரம். இது திரும்ப கேட்கலாம். கங்கா நகரத்தில் தான் இந்தியாவில் அதிகளவு வெப்பநிலை காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். உயிர் தொடர்புவியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது? உயிர் தொடர்புவியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது? ஆப்ஷன் செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்பாகும். ஆப்ஷன் முதல்ல பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் செல்லுக்கு இடையிலையும் ஏற்பட்ட தொடர்புன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரே மாதிரியான தாவரங்களிலும் வேறுபட்ட தாவரங்களுக்கு இடையே ஏற்படுகிற தொடர்பாகும். மூணாவது, பாக்டீரியங்களுக்கு இடையே காணப்படுகிற தொடர்பாகும். நாலாவது, நீரின் அழுத்தத்தினால் ஏற்படுகிற தொடர்பாகும். என்ன சொல்கிறாங்க? செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு. ஓரளவுக்கு வாட்ச் பார்த்து ஈஸியாக போடலாம். ஆன்சர் என்னென்னா செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்பாகும். இந்த மாதிரி செல்களில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், செல்லில் பெரிய செல் எதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே செல்களுக்கு ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உயிர் தொடர்பியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்ல? ஆப்ஷன் மாலத்தியான், பேரத்தியான், போட்டியாக்ஸ் கலவை, டெப். மாலத்தியான், பாரத்தியான், போட்டாக்ஸ் கலவை, டெப். இதற்கான ஆன்சர் என்னென்னா போட்டியாக்ஸ் கலவை. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை முக்கியம், நல்லா பார்த்துக்கிறணும். அதாவது கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லின்னு கேட்டிருக்காங்களா அல்லது அல்லாதது கேட்டிருக்காங்களான்னு தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா சில சமயத்தில் பூச்சிக்கொல்லி என்னன்னு சொல்லி கேட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இது முக்கியம். அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மீதம் என்னவாக இருக்கும்? இந்த போட்டியாக்ஸ் கலவை தவிர மற்ற எல்லாம் கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லியாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மாலத்தியான், பாரத்தியான், டெப் இதெல்லாம் கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி. கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்லாதது போட்டியாக்ஸ் கலவை. இந்த போட்டாக்ஸ் கலவை பற்றி நம்ம படிச்சிருப்போம். பூஞ்சைக்கொல்லி என அழைக்கப்படுவதுன்னு கேட்பாங்க. இந்த போட்டாக்ஸ் கலவை தான். இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்றது கெமிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. போன குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். மாலிஸ் சோதனை டேஸை கண்டுபிடிக்க பயன்படுகிறது? மாலிஸ் சோதனை எதனை இப்போ கண்டுபிடிக்க பயன்படுகிறது சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். அமினோ அமிலம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலம். அமினோ அமிலம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலம். பாருங்கள், ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மாலிஸ் சோதனை எதை கண்டுபிடிக்க பயன்படுகிறதுனா கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு உணவுச் சங்கிலியில் அடங்கியுள்ளவை. ஒரு உணவுச் சங்கிலியில் அடங்கியுள்ளவை. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். இந்த உணவுச் சங்கிலி அப்படின்ற ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம். அதாவது புல்லை தவளை திங்கும், புல்லை முயல் திங்கும், முயலை பாம்பு திங்கும், இந்த மாதிரி வரிசை உணவுச் சங்கிலி படிச்சிருப்போம். அதில் அடங்கியுள்ளவை என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் தயாரிப்பாளர் மற்றும் முதல்நிலை நுகர்வோர். தயாரிப்பாளர் தாவர உண்ணி, விலங்கு உண்ணி. தயாரிப்பாளர் நுகர்வோர் மற்றும் அளித்தல். தயாரிப்பாளர் விலங்குண்ணி மற்றும் அளிப்பவர். இதை பாருங்கள், மற்றையெல்லாம் பாருங்கள். இது தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, இந்த அளித்தலை பற்றி எதுவுமே இல்லை. கடைசி ஆப்ஷன் சிஏடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தயாரிப்பாளர், நுகர்வோர். இந்த நுகர்வோருக்கிலேயே தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, இந்த முதல்நிலை நுகர்வோர் எல்லாருமே நுகர்வோருக்கில் வந்துடுவாங்க. அடுத்து அளித்தல் ஒரு முக்கியமானது.
அதனால் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது 4வது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா விலங்குண்ணின்னு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. 3வது ஆப்ஷன் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். தயாரிப்பாளர், நுகர்வோர் மற்றும் அளித்தல். இப்போ ஒரு உணவு சங்கிலியில் யார் இருப்பாங்கன்னா தயாரிக்கிறவங்க இருப்பாங்க, அதை உபயோகப்படுத்துறவங்க இருப்பாங்க, அப்புறம் அதை அளிக்கிறவங்க இருப்பாங்க. அவ்வளோ அந்த 3 பேர் தான் இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், நிக்கோட்டின் டேஸ் வகையை சார்ந்த போதை மருந்து ஆகும். நிக்கோட்டின் டேஸ் வகையை சார்ந்த போதை மருந்து ஆகும். ஆப்ஷன் கிளர் ஊட்டிகள், போதை மருந்து, கஞ்சா, வலி நிவாரணிகள். கிளர் ஊட்டிகள், போதை மருந்து, கஞ்சா, வலி நிவாரணிகள். இதற்கான ஆன்சர் கிளர் ஊட்டிகள். நிக்கோட்டின் எந்த வகையை சார்ந்த போதை மருந்துனா கிளர் ஊட்டிகள். அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவைகளில் தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும். இது நல்லா பார்த்துக்கங்க. அவங்க கொஸ்டினில் தவறானது கேட்டிருக்காங்களா அல்லது சரியானது கேட்டிருக்காங்களான்னு தெளிவாக பார்த்துக்கிறணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அது கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகும். ஸோ நல்லா தெளிவாக அண்டர்லைனோ இல்லை ரவுண்டோ பண்ணி வச்சுக்கிறணும். தவறான கூற்றை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தவறானது போக மீத இருக்க 3 சரியானதாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஒரு கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணும்போது. ஆப்ஷன் எம்ஜி ராமச்சந்திரன் 1984 புகழூர் காகிதாலை ஆரம்பித்தார். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் 1984 புகழூர் காகிதாலை ஆரம்பித்தார். டிஎன்பிஎல் புகழூர் காகிதாலை ஆசியாவிலேயே மிகப்பெரியது. 2013 புகழூரில் 100 கோடியில் சிமெண்ட் ஆலை ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து புகழூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஓரளவு கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஏரியா வச்சு கேட்டிருக்காங்கன்றப்போ தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை சூஸ் பண்ணலாம். மற்ற 3ஐயும் பார்த்துக்கோங்க. இது 3ம் திரும்ப ரிப்பீட்டாக கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். எம்ஜி ராமச்சந்திரன் புகழூர் காகிதாலை எப்போ ஆரம்பித்தார்னு பார்த்துக்கோங்க. 1984 ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இது ஒரு முக்கியமானதை பாருங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய காகிதாலயம். இந்த புகழூர் காகிதாலை எதுனா ஆசியாவிலேயே மிகப்பெரிய காகிதாலை. அதுபோக 100 கோடி செலவில் சிமெண்ட் ஆலை ஒன்று புகழூர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேட்கலாம். 100 கோடி செலவில் சிமெண்ட் ஆலை புகழூரில் எந்த வருஷம் கொண்டு வந்தான்னு கேட்கலாம். 2013. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.